So, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போறோம். எப்படி ஒரு கோவக்காய் பொரியல் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கூட இது ரொம்பவே நல்லது. வாரத்துல 2 நாள் கூட நம்ம சமைச்சு கொடுக்கலாம். ஒரு வெரைட்டி ரைஸ் கூட ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்றதுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வெள்ளரி பிஞ்சு மாதிரியே இருக்கும். அதை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக இறக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இல்லை வரமிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சு உளுந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வடசட்டி வச்சுக்கலாம். வடசட்டி நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உடைச்சி உளுந்து, சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அந்த சோம்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவக்காய் பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். இந்த கோவக்காயும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சன்னமாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டாலே போதும். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதே ரெசிபியை கத்திரிக்காயில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அந்த கோவக்காய் நல்லா வேகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. பத்து நிமிஷம் ஆச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி கூட லேசாக தெளித்து விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ அந்த கோவக்காய் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இன்னொரு 10 நிமிஷம் நம்ம கோவக்காய் நல்லா வேகட்டுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போது நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து கோவக்காயை நல்லா பரட்டி விட்டுடலாம். பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருவி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு சூடாக சர்வ் பண்ணிடலாங்க. இந்த கோவக்காய் பொரியல் ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் சாப்பாட்டுக்கோ இல்லாட்டி தயிர் சாப்பாட்டுக்கு கூட இந்த கோவக்காய்
நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த கோவக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்பவே நல்லது. நல்லா வற்றி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கோவக்காயை இறக்கிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரியே எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் போட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் ஷெஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.